பழமையான வேல்நாடு இராச்சியம் முழுக்க அந்த இரவு மழை கொட்டியது. அரண்மனை ஜன்னலில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் ராஜகுமாரி அமுதவள்ளி. அவளுக்கு தங்க நகைகள், வேலைக்காரிகள், பெரிய அரியணை எல்லாமே இருந்தது. ஆனாலும் மனசுக்கு அமைதியில்லை. இந்த அரண்மனைக்கு வெளியே மக்கள் எப்படி வாழ்றாங்க என்று அவள் மெதுவாக கேட்டாள். அதே நேரம் அரண்மனைக்கு வெளியே இருக்கும் சிறிய குடிசையில் வாழ்ந்தான் ஆரவன். அவன் ஒரு மரவேலை செய்பவன். காலை முதல் இரவு வரை உழைத்தும் சாப்பாடு கூட சரியாக கிடைக்காது. அவன் தாயார் இருமிக் கொண்டே படுத்திருந்தார். அம்மா, இன்னைக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கு உங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கிறேன் என்று சிரித்தான் ஆரவன். மறுநாள் கால அமுதவள்ளி சாதாரண பெண் போல வேடமிட்டு அரண்மனைக்கு வெளியே வந்தாள். மக்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அவள் சந்தையில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு குதிரை கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக ஓடியது. ஓடுங்க என்று மக்கள் கத்தினார்கள். அமுதவள்ளி பயத்தில் நின்று விட்டாள். அந்த நேரம் ஒரு இளைஞன் ஓடி வந்து அவளை இழுத்து காப்பாற்றினான். அவன் ஆரவன். மழைத்துளிகள் அவன் முகத்தில் விழ அவன் மூச்சு வேகமாக இருந்தது. நீங்க சரியா என்று கேட்டான். அமுதவள்ளி அவனை பார்த்து கொண்டே நின்றாள். அவள் வாழ்நாளில் முதல் முறையாக அரண்மனைக்கு வெளியே ஒருவரின் கண்களில் உண்மையான அக்கறையை பார்த்தாள். உங்க பேர் என்ன என்று கேட்டாள் அமுதவள்ளி. ஆரவன். நான் அமுதா என்று பொய் சொன்னாள். அவர்கள் சந்தையில் ஒன்றாக நடந்தார்கள். ஆரவன் அவளுக்காக சூடான சோளக்கட்டி வாங்கிக் கொடுத்தான். இது பெரிய விஷயம் இல்ல, ஆனா பசிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் என்றான். அமுதவள்ளி முதல் முறையாக சாதாரண மக்களின் உணவை சாப்பிட்டாள். நாட்கள் கடந்து போனது. அமுதவள்ளி ரகசியமாக தினமும் ஆரவனை சந்திக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் ஆற்றங்கரையில, அமுதா, உன் கண்களில் ஏதோ சோகம் இருக்கு என்றான் ஆரவன். அமுதவள்ளி அமைதியாக இருந்தாள். நீங்க ஏழையா இருந்தாலும் உங்க மனசு ரொம்ப அழகு என்றாள் அவள். ஆரவன் சிரித்தான். அழகு பணத்துல இல்ல, மனசுல தான் இருக்கும். அந்த வார்த்தை அமுதவள்ளியின் இதயத்தில் நேராக பதிந்தது. மெல்ல அவள் அவனை காதலிக்க ஆரம்பித்தாள். ஒரு இரவு அமுதவள்ளி ஆரவனிடம் உண்மையை சொல்ல முடிவு செய்தாள். நான் சாதாரண பெண் இல்ல. ஆரவன் குழப்பமாக பார்த்தான். அவள் மெதுவாக தன் ராஜகுமாரி நகையை காட்டினாள். நான் இந்த நாட்டோட ராஜகுமாரி. ஆரவனின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. அப்படின்னா நீ என் மனசுக்கு பிடித்தவன் என்றாள் அவள் கண்ணீருடன். ராஜகுமாரி, நம்ம உலகம் வேற. அமுதவள்ளியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர்களின் காதல் அரண்மனைக்கு தெரிந்துவிட்டது. அரசர் கோபத்தில் சத்தமாக கத்தினார். ஒரு ஏழை பையனா? அவன் இந்த அரண்மனை வாசலுக்கு கூட தகுதியில்ல. அமுதவள்ளி துணிவாக நின்றாள். அப்பா, அவன் ஏழைதான், ஆனா நல்லவன். காதல் அரச குடும்பத்துக்கு பலவீனம் என்று அரசர் கத்தியார். அந்த இரவே ஆரவனை காவலர்கள் பிடித்து சிறையில் அடைத்தார்கள்.